ஹலோ பசங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமக்கு வந்து இப்போ பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுதுரா. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து குயிக்கா ஒரு சின்ன ஒரு டைம் ஸ்பேனுக்குள்ள பாக்குறதுக்கு யோடி நம்ம பாத்துருவோம் இன்னைக்கு. எஸ், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எஸ், we also know that NEET exam is also nearing to us. அப்ப அதுக்காக ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் எக்ஸாம்ல which is very very affordable, get it for 4275. அதுல மெட்டீரியல்ஸ் டேப் எல்லாம் வேணும், get it for 19574. and இதுல ஆஃபர் போயிட்டு இருக்கு XPL 10, மறக்காம அப்ளை பண்ணுங்கடா. எஸ், and also we have Xylem ஓட ஒரு ஃபேமஸான ஒரு சீரிஸ், ஒரு ஃபேமஸான ப்ரோக்ராம் தான் LMRP, லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். அப்ப இத வந்து just 10,000 rupees plus GST கொடுத்துட்டு இருக்கோம்டா. இந்த LMRP வச்சு மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் என்ஹான்ஸ் ஆகிற டெஸ்டிமனிஸ் நம்ம கிட்ட இருக்கு, which means it is very very important. நீங்க என்னதான் படிச்சாலும் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுலதான் we have very good people scoring marks, so that we give it for 10,000. அது நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம். இல்ல சார் ஆன்லைன் கிராஷ் வேணும், ஆஃப்லைன் வந்து படிக்கணும்னா ஆஃப்லைன் கிராஷ் ஆல்சோ we are providing that is for 10,000. so அதுல நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். சோ இப்போ நம்ம ஸ்டேட் போர்டு மார்க் இம்ப்ரூவ் பண்ற क्वेश्चन பாத்துறோமா? யா, explain the various phases of menstrual cycle. menstrual cycleங்கிறது நிறைய பேர் காம்ப்ளெக்ஸ் டாபிக்கா பாக்குறாங்க. நம்ம எவ்வளவு ஈஸியா பிரேக் டவுன் பண்ண முடியுமோ அவ்வளவு ஈஸியா பண்ணிடலாம், சரியா? யா, so menstrual cycle basic definition பாப்போம்டா. menstrual or ovarian cycle occurs approximately once in every 28 to 29 days during the reproductive life of the females from menarche to menopause except during pregnancy. நல்லா கவனிங்க, அதாவது ஒரு ஃபீமேலோட லைஃப்ல மெனார்க்குங்கிற ஸ்டார்ட் பியூபர்டி டைம்ல இருந்து மெனோபாஸ்ங்கிற எண்ட் பியூபர் டைம் வரைக்கும் இருக்கிற அந்த பேர் மொத்தம் இட் டேக்ஸ் அப் டு இயர்ஸ். அப்ப அந்த இயர்ஸ் ஃபுல்லாமே ரெகுலரா 30 டேஸ்ல வரக்கூடிய ஒரு சேஞ்ச் தான் menstrual cycle, சரியா? the cycle of events starting from one menstrual period till the next one is called menstrual cycle. அதாவது ஒண்ணுல ஆரம்பிச்சு முடியுது. அப்ப அந்த மொத்த டைம் பீரியட், அந்த மொத்த சைக்கிள் we call it as menstrual cycle, during which cyclic changes occurs in endometrium every month. எண்டோமெட்ரியம்னா என்ன? யூட்ரஸ்ல இருக்க ஒரு லேயர் பேர் தான் எண்டோமெட்ரியம். அப்ப அந்த எண்டோமெட்ரியம்ல எல்லா மாசம் சேஞ்ச் நடக்குதுங்கிறத இங்க மீன் பண்றாங்க. cyclic menstruation is an indicator of normal reproductive phase. அதாவது கரெக்டா 20 டேஸ் கேப்ல ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுதுன்னா reproductive phase, reproductive cycle, reproductive எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க, menstrual cycle பொறுத்த வரைக்கும் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் விஷயம் ரெண்டு விஷயம். ஒன்னு, இது ஒரு இடத்துல நடக்காது, ஓகே? it happens in two places. and second one, it happens in ovary and uterus. ஓவரியிலையும் menstrual cycle நடக்கும், யூட்ரஸ்லயும் அது நடக்கும். which means யூட்ரஸ்ல எண்டோமெட்ரியம்லயும் சேஞ்ச் நடக்கும், ஓவரியிலையும் சேஞ்ச் நடக்கும்ங்கறத இங்க மீன் பண்றாங்க. பாத்துருவோமா? பாருங்க, menstrual cycle மொத்தம் 4 phase தான். menstrual phase, follicular or proliferative phase, ovulatory phase, and you have luteal or secretory phase. yes sir, இவ்ளோ பேர் வச்சிருக்காங்க. why do you think they have kept so many names? பாத்துருவோமா? yeah, menstrual phase. yes, அப்போ starting of the cycle. இதான் starting of the cycle. பாருங்க, the cycle start with the menstrual phase when menstruation flow occurs and lasts for 3 to 5 days. so basically இந்த menstrual phase ல நடக்கும்னா யூட்ரஸ் கூட எண்டோமெட்ரியம் வந்து ரப்சர் ஆயிரும். இப்ப எண்டோமெட்ரியம் ரப்சர் ஆகி அது வந்து என்ன ஆகும், it starts getting out. so that's what we call it as menstrual phase. நல்லா பாருங்க, menstrual flow is due to the breakdown of endometrial lining. endometrium discuss பண்ணோம் நம்ம. yes, it is a layer present in the uterus, சரியா? and it's blood vessel due to decline in the level of progesterone and estrogen. நல்லா கவனிங்கடா, progesterone ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன் லெவல் கம்மியான உடனே எண்டோமெட்ரியம் அங்க மெயின்டைன் ஆகாது, ஆட ஆரம்பிச்சு எண்டோமெட்ரியம் என்ன பண்ணு தெரியாம அந்த எண்டோமெட்ரியம் நேரா அது வந்து என்ன ஆயிரும், அப்படியே வெளியே அப்படியே இட் will get out. அதுதான் இந்த menstrual phase ன்னு சொல்றோம், சரியா? இப்ப menstruation occurs only if the released ovum is not fertilized. absence of menstruation may be an indicator of pregnancy. இப்ப நல்லா கவனிங்க, menstruation occurs only if the released ovum is not fertilized. என்ன அர்த்தம்? அதாவது ஒரு ஓம் வந்து ஜெனரல் இந்த menstrual சைக்கிள்ல பாத்தீங்கன்னா இந்த 30 நாள் சைக்கிள்ல இந்த ஓம் ரிலீஸ் ஆகும். அப்ப இந்த ஓம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஓம் ஜைகோட்டா மாறும். இல்லன்னா அந்த ஓம் என்ன ஆகும், ஓமா தான் இருக்கும். அப்ப அந்த ஓம் வந்து என்ன ஆகும், எஸ், இஃப் ஃபர்டிலைஸ் ஆகலன்னா அது கண்டிப்பா வெளியே வரக்காக menstruation மூலமா வெளியே வரும்.
அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? However, it could be also due to stress, hormone disorder, anemia. And sometimes நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே menstrual cycle நடக்கலன்னு சொன்ன உடனே ஓகே அப்போ ஓம் ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சு நம்ம தப்பு கணக்கு போட்டுற கூடாது. ஏன்னா பிரெக்னன்சிக்கு இது ஒரு மேபியன் இண்டிகேட்டர் தான். சில டைம்ல என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ், ஹார்மோனல் டிசார்டர் அண்ட் அனிமிக் கண்டிஷன்ஸ், பிளட்டே இல்ல, பிளட்ல அப்படி பிளட் வெளியே வரும். அப்ப அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல என்ன ஆகும், menstrual cycle மேபி நடக்காது, டிலே ஆகும். சரி, இவ்வளவு விஷயம். புரிஞ்சுதா? யா. சோ அடுத்து பாருங்க, ஃபாலிகுலர் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ரெண்டு பேர் கொடுத்திருக்காங்க, ஃபாலிகுலர் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ். ஃபாலிகுலர்ங்கிற பேர் யாருக்கு மீன் பண்றாங்க, ப்ரோலிஃபரேட்டிவ் யாருக்கு மீன் பண்றாங்க? டெக்னிக்கலி நான் சொன்ன மாதிரி ஓவரிலையும் நடக்கும் அண்ட் ஆல்சோ யூட்ரஸ்லயும் நடக்கும். அப்போ ஓவரியில நடக்கிற அந்த சேஞ்சஸ் நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸ் சொல்லுவோம். ஓகே, ஏன் அந்த ஓவரிங்கிறது என்ன ஆகும், அதுக்குள்ள என்ன ஆகும், பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல், இந்த மாதிரி ஃபாலிக்கல்ஸா உருவாகும். அதுக்குள்ளதான் ஓம் இருக்கும். அப்ப இந்த ஃபாலிக்கல்ஸ் உருவாகிற ஃபேஸ்ங்கிறதுனால ஃபாலிகுலர் ஃபேஸ். ஓகே, இப்ப இது எங்க நடக்குது, ஓவரில் நடக்குது. அப்போ அப்படி யூட்ரஸ்க்கு வா, எண்டோமெட்ரியம் வா, அங்க என்ன ஆகுது, எண்டோமெட்ரியம் ஆல்ரெடி மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ல ஒழுகிருச்சு. இனி அடுத்து என்ன ஆகும், அது உருவாக ஆரம்பிக்கும், ப்ரோலிஃபரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். கிளியர்? இதுல பாத்துருவோமா? The follicular phase extends from the 5th day of the cycle until the time of ovulation. Ovulation வரைக்கும் தான் extend ஆகும். During this phase, the primary follicle in the ovary grows to become a fully mature Graafian follicles. அப்ப இந்த follicles வளர 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 அது என்ன ஆகுது, primary, secondary ஆகுது, secondary, tertiary, Graafian ஆகுது. இதுதான் follicular phase சொல்றாங்க. And the endometrium regenerates, உருவாகுது through proliferation. So now you got it. Proliferative phase ஏன் சொல்றோம், follicular phase ஏன் சொல்றோம். These changes in the ovary and the uterus are induced by the secretion of gonadotropins like FSH, LH. Follicular stimulating hormone ஓட வேலை என்ன இருக்கும், கண்டிப்பா follicles உருவாக்குது. அதே மாதிரி FSH, LH சேர்ந்து தான் இந்த சேஞ்சஸ் வந்து உருவாக்க ஹெல்ப் பண்ணுது, which increases gradually during the follicular phase. It stimulated follicular development and secretion of estrogen by the follicle cells. அப்ப உருவாகுற இந்த follicle இருந்து பண்ணுது. இவ்வளவுதான் விஷயம். கிளியரா? அடுத்து பாருங்க, ஓவரிட்டரி ஃபேஸ். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபேஸ் முடிச்சாச்சு, இப்போ ஓவரிட்டரி ஃபேஸ். இந்த ஓவரிட்டரி ஃபேஸ் என்ன நடத்தோம், ஓம் வெளியே ரிலீஸ் ஆகுது, அவ்வளவுதான், ஓவலேஷன் நடக்குது. Both LH and FSH attain peak level in the middle of the cycle. அப்ப சைக்கிள் 28 நாள் சைக்கிள்ல 14th நாள் அந்த மிடில் ஆஃப் என்ன ஆகும், இந்த FSH பயங்கர பீக்ல வரும், நல்ல ஹையா வரும். அது ஹையா வரும்போது என்ன ஆகும், இந்த ஃபாலிக்கல் இருக்குல்ல, கிராஃபின் ஃபாலிக்கல், அது ரப்சர் ஆகி ஓம் வெளியே ரிலீஸ் ஆகும். இவ்வளவுதான் விஷயம். The maximum secretion of LH during the mid-cycle called LH surge. FSH ஜாஸ்தியா உண்டா, LH ஜாஸ்தியா, LH ஓட ஜாஸ்தியா பெருசா சொல்லுவோம். ஏன்னா LH ஜாஸ்தியானா மட்டும்தான் என்ன ஆகும், அந்த கிராஃபின் ஃபாலிக்கல் உடையும். அப்ப அந்த LH surge கண்டிப்பா நடந்திருக்கணும். Clear? Surge na that getting into a high level or a peak level. Okay, induces the rupture of graphene follicle and the release of the O from the ovary wall into the peritoneal cavity. This process is called ovulation. அவ்வளவுதான். ஓவுலேஷனா ஓம் வெளியே வருது, LH surge இருக்கும், FSH ஜாஸ்தியா இருக்கும், and அழகா கிராஃபின் ஃபாலிக்கல் ஓம் வெளியே வருது. அவ்வளவுதான்டா. ஃபைன். அது பாருங்க, லியூட்டல் செக்ரட்டரி ஃபேஸ். இப்ப என்ன ஆகுது, இந்த கிராஃபின் ஃபாலிக்கல் ஓம் ரிலீஸ் பண்ணியாச்சு. அப்ப இந்த கிராஃபின் ஃபாலிக்கலுக்கு என்ன வேலை, ஒண்ணுமே இல்ல. அப்ப இது என்ன மாறும், கார்பஸ் லியூட்டியம்ங்கிற இன்னொரு பொருளா மாறும். கிராஃபின் ஃபாலிக்கல்ங்கிற ஸ்ட்ரக்சர் ஓம் ரிலீஸ் பண்ணணும், ஒரு வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி அது என்ன பண்ணும், அடுத்து கார்பஸ் லியூட்டியம்ங்கிற ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரக்சரா மாறும். நல்லா பாருங்க. During luteal phase, the remaining part of the graphene follicle is transformed into a transitory endocrine gland called corpus luteum. இதுக்கான அர்த்தம் இருக்கு, நல்லா பாருங்களா. Transitory என்ன, it is not permanent. First thing. அடுத்து endocrine gland. ஒரு கிளாண்ட நான் எண்டோக்ரைன்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு செக்ரேஷன் இருக்கணும். அப்ப என்ன சொல்ல வராங்க, கார்பஸ் லுட்டியம் வந்து டெம்பரரியா ஒரு பொருளை செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்ட் சொல்றாங்க. அவ்வளவு விஷயம். Clear? The corpus luteum secretes large amount of progesterone. அப்ப இந்த corpus luteum யாரை செக்ரீட் பண்ணுது, progesterone செக்ரீட் பண்ணுது. Clear? Which is essential for maintenance of endometrium. நல்லா கவனிங்கடா. இப்ப இந்த ஓம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப ரிலீஸ் ஆன ஓம்க்கு ஒரு ஸ்பெர்ம் வருது. அப்ப ஃபர்டிலைசேஷன் நடக்குது. அடுத்து என்ன ஆகணும், அது ஜைகோட்டா மாறி அது யூட்ரஸ்ல போய் ஒட்டணும். யூட்ரஸ்ல ஒட்டுறத இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். அப்புறம் அது குழந்தைய மாறும். அப்ப அந்த யூட்ரஸ்ல போய் ஒட்டணும்னா எண்டோமெட்ரியம் ஸ்டேபிளா இருக்கணும். எண்டோமெட்ரியம் அப்ப ஆடிட்டு ஃபுல்லா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், பண்ண முடியாது, குழந்தை அதோட சேர்ந்து போயிடும். சோ அப்ப இந்த எண்டோமெட்ரியம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப எண்டோமெட்ரியம் ஸ்ட்ராங்கா கண்டிப்பா என்ன வேணும், ப்ரொஜெஸ்ட்ரான் வேணும். அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும் போது ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலும் எண்டோமெட்ரியம் ஒழுகிருச்சு. இப்ப ப்ரொஜெஸ்ட்ரான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நெசசிட்டி. அப்ப இந்த கார்பஸ் லுட்டியம் என்ன பண்ணும், ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலீஸ் பண்ணி எண்டோமெட்ரியம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். Okay, if fertilization takes place, it paves way for the implantation of the fertilized ovum.
சரியா? The uterine wall secretes nutritious fluid in the uterus for the fetus, so this phase is also called as secretory phase. இப்ப லியூட்டியல் ஃபேஸ் ஏன் சொல்றேன்னா கார்பஸ் லியூட்டியம்ங்கிற பொருள் உருவாயிருக்கு, அதனால லியூட்டியல் ஃபேஸ். ஓகே, செக்ரேட்டரி ஃபேஸ் ஏன் சொல்றேன் கவனிங்க. யூட்ரைன் வால் இருக்குல்லடா, இந்த இம்ப்ளான்டேஷன் நடந்துச்சுன்னு வைங்க, அந்த ஜைகோட்டை வந்து அப்படியே இழுத்து கொண்டு வந்து ஒட்ட வைக்கணும்ல, அதை வந்து அப்படியே மயக்கி கொண்டு வரக்கு என்ன பண்ணணும், ஒரு ஃப்ளூயிட் ரிலீஸ் பண்ணும். சரியா? அந்த நியூட்ரிஷியஸ் ஃப்ளூயிட் அதை வந்து ரிலீஸ் பண்ணுது, செக்ரீட் பண்ணுது, அதனால செக்ரேட்டரி ஃபேஸ் சொல்றோம். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? அப்ப டியூரிங் பிரெக்னன்சி ஆல் ஈவென்ட்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் and there is no menstruation. ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல மென்ஸ்ட்ரேஷன் வந்துச்சுன்னா எண்டோமெட்ரியம் போயிடும். எண்டோமெட்ரியம்ல யார் இருக்கா? இந்த ஃபீட்டஸ் ஒட்டி இருக்கு. அப்ப மென்ஸ்ட்ரேஷன் நடந்துருச்சுன்னா அந்த எண்டோமெட்ரியமோட ஃபீட்டஸோட எல்லாம் அவுட். அப்ப என்ன பண்ணும், அந்த இடத்துல மென்ஸ்ட்ரேஷன் நடக்க கூடாது. ஓகே, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபர்டிலைஸ், இது வந்து ஃபர்டிலைஸ் ஆனா இருக்கிற கதை. ஃபர்டிலைசேஷன் நடக்கல, அப்ப என்ன ஆகும், இந்த காப்பர் லூட்டியம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா டீஜெனரேட் ஆயிரும். ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரானை வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஏன்னா குழந்தை இல்ல, எண்டோமெட்ரியம் மெயின்டைன் ஆகுறது தேவையில்லை. அப்ப என்ன ஆகும், கம்ப்ளீட்லி அது கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்இன்டகிரேட் ஆகி அப்படியே சின்ன ஒரு டிஷ்யூவா மாறிடுது. கார்பஸ் ஆல்பிகன்ஸ்ங்கிற ஒரு தழும்பா மாறிடும், அப்படி சொல்லிக்கலாம். தழும்பு நினைக்கிற மாதிரி சார் வயிற்றுக்குள்ள தழும்பு அப்படி இல்லைன்னா அந்த டிஷ்யூ, அந்த கிளாண்ட வந்து ஒரு ஸ்கார் மாதிரி சொல்றாங்க, அவ்வளவுதான். சரியா? It also initiates the disintegration of endometrium leading to menstruation, marking the next cycle. இப்ப என்னாச்சு, ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ஃபுல்லா தேவையில்லை, ஏன்னா குழந்தை இல்ல. அப்ப எண்டோமெட்ரியம் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஒரு கட்டத்துக்கு மேல காப்பர் லூட்டியம் கம்மியான உடனே ப்ரொஜெஸ்ட்ரான் இல்ல, அப்ப எண்டோமெட்ரியம் அப்படியே ஷெட் ஆஃப் ஆகி அடுத்த சைக்கிள்ங்கிற மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மென்ஸ்ட்ரேஷன் ஃபேஸுக்கு போயிடும். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? இவ்வளவு 4 ஃபேஸ் ஈஸியா பார்த்தேன். சரியா? அண்ட் மறந்தாதீங்க பசங்களா, அண்ட் இது கொஞ்சம் டீடைலா பார்க்கணும், உங்களுக்கு ஏதாவது டவுட் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ லைவ் செஷன்ஸ் ஃபுல்லா பாருங்க. we've taught everything. Okay, fine. So online crash பசங்களா மறந்துடாதீங்க. you get it for 4,275 and with material tabs and stuff you get it for 19,574. இல்ல சார் எனக்கு வந்து Xylemோட LMRP ஜாயின் பண்ணி, yes you're also welcome for that, but you just have to pay 10,000. Okay, last minute revision programல கண்டிப்பா உங்க மார்க்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணலாம். followed by yes offline crash course you get for 10,000. நம்ம சென்டர்ஸ் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, and also we plan to expand. இப்போதைக்கு இந்த சென்டர்ஸ் எல்லாமே இருக்குடா. so make sure you're attending offline crash as well. clear? so நம்ம பசங்கடா, இவங்க எல்லாருமே நம்ம சென்டர்ல இருந்து, அதாவது கோயம்புத்தூர் சென்டர், திருநெல்வேலி, திருச்சில இருந்து 1 இயர்ல போன ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாமே. clear? இவங்க எல்லாமே all our students are clear. fine. and மறந்துடாதீங்க 8129000700 கால் பண்ணி குயிக்கா அந்த சீட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். So all the best பசங்களா, stay tuned.